ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 21ஆம் தேதி நாளைய தினம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி செவ்வாய். அதை விட முக்கியமானது அஷ்டமி திதி. ஒரே ஒரு ஸ்பூன் வெண்கடுகு 8 மிளகு இருந்தாலே போதும், உங்க வாழ்க்கையே மாறும். பணம் சேரும், செல்வம் குவியும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகு வெண்கடுகு வைத்து என்ன வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது அம்மன் வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதம். அதில் குறிப்பாக ஆடி செவ்வாய் தேடி பிடி அப்படின்னு ஒரு வாக்கு இருக்கு. ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள் அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது. பொதுவா மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைய ஒரு சுபகாரியம் செய்வதற்காக தயங்குவோம். ஆனா ஆடி மாத செவ்வாய் அப்படிங்கிறது மங்களத்தோட உச்சம். கிரகங்கள்லயே செவ்வாய்க்கு மங்களகாரகன், அதாவது அங்காரகன் அப்படிங்கிற பெயரும் உண்டு. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் நீக்கி மங்களத்தை வாரி வழங்கும். ஆடி மாதத்துல சூரியன் கடகராசியில சஞ்சரிக்கிறார். கடகம் அப்படிங்கிறது சந்திரனோட வீடு, நீர் ராசி. செவ்வாய் அப்படிங்கிறது நெருப்பு கிரகம். இந்த நீர் அப்புறம் நெருப்போட சேர்க்கை தான் மனிதர்களோட மனதிலையும் உடல்லையும் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். பொதுவா செவ்வாய்க்கிழமைய முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் நம்ம உகந்த நாளா கருதுவோம். செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் பகவானை வணங்கும் போது கூடவே முருகப்பெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலுவையில இருக்கு, இதுக்கு தீர்வு கிடைக்கணும். இது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு உண்டு. இப்படி மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்கே இந்த அளவுக்கு சக்தி இருக்குதுன்னா, ஆடி மாதத்துல, அதாவது வெறும் இறை வழிபாட்டுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆடி செவ்வாயில நாம செய்யக்கூடிய ஒரு வழிபாடும் நிச்சயம் நமக்கான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொரு பக்கம் கூடுதல் சந்தோஷமா, கூடுதல் விசேஷமா இந்த ஆடி செவ்வாயோட கால பைரவருக்கு ரொம்ப உகந்த வளர்பிறை அஷ்டமியும் சேர்ந்து வந்திருக்கு. வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பேரு, புகழ், வளம், பொருளாதாரம் இது எல்லாமே பன்மடங்கு வளர்ந்துகிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை அஷ்டமியில கால பைரவரை வணங்கலாம். 8 திக்குகளுக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் கால பைரவர். ஒரு பக்கம் செவ்வாய்க்கிழமையில, அதுவும் ஆடி செவ்வாயில முருகன் வழிபாடு நீங்க கட்டாயம் செய்யணும். கூடவே செவ்வாய் பகவானையும் மனசார பிரார்த்தனை பண்ணணும். இன்னொரு பக்கம் கால பைரவருக்கு உகந்த ராகு கால வழிபாடு. செவ்வாய்க்கிழமையில ராகு காலம் மதியம் 3 மணில இருந்து 4:30 வரைக்கும் வரும். அந்த நேரத்துல உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துல அங்க இருக்கக்கூடிய பைரவர் சன்னதியில அபிஷேகங்கள் நடக்கும், பூஜைகள் நடக்கும். அதுல போய் கலந்துக்கணும். எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கு, தொழில போட்டி இருக்கு, பில்லி சூனியம் செய்வினை இது மாதிரி எதிர்மறை ஆற்றல்கள் உங்க வாழ்க்கையில அதிகமா நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கால பைரவரை அஷ்டமி தினங்கள்ல தொடர்ச்சியாக வணங்கிட்டு வரும்போது அதுக்கான பலனும் தீர்வும் உடனடியா கிடைக்கும். இன்னொரு பக்கம் ஆடி செவ்வாயோட வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமி திதி ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை காலையில 8:42 தான் அஷ்டமி ஆரம்பிக்குது. அது மறுநாள் புதன்கிழமை காலையில 9:23 வரைக்கும் இருக்கு. தாராளமா நீங்க செவ்வாய்க்கிழமை மதியம் 3:04 ராகு கால நேரத்துல காலபைரவர் வழிபாடு செய்யலாம். மாலை 6-7 மணிக்கு மேல ஆடி செவ்வாய்க்கு உரிய முருகன் வழிபாடையும் செவ்வாய் பகவான் வழிபாட்டையும் சேர்த்து செய்யலாம். இப்படி வழிபாடுகள் செய்யக்கூடிய அந்த நேரத்துல உங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 நிமிடம் செலவு பண்ணி இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக முறையை வீட்டுல பண்ணும்போது இதுவரை வாழ்க்கையில இருந்து வந்துட்டு இருந்த எல்லா விதமான பிரச்சனை, எதிரிகள் தொல்லை, கடன் பிரச்சனை இது எல்லாமே ஆடி செவ்வாய்க்கு பிறகு படிப்படியா குறையும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் 2 முக்கியமான பொருள். முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு ஸ்பூன் வெண்கடுகு. காலபைரவர் வழிபாட்டுல இந்த வெண்கடுகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பில்லி சூனியம், எதிர்வினை ஆற்றல்கள், போட்டிகள் தொல்லை அதிகமாக இருக்கு, எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கு, கண்திருஷ்டி இருக்கு. இது மாதிரி எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியா இருந்தாலும் அதை தன் பக்கம் ஈர்த்து நேர்மறை ஆற்றல்களை மட்டும் வெளியிடக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பொருள் வெண்கடுகு. இந்த வெண்கடுகு நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லையும் ரொம்ப எளிதாக கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான்.
அப்படிப்பட்ட வெண்கடுகு உங்க வீட்ல ஏற்கனவே இருந்துச்சுன்னா, அதையே நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லாதவங்க ஒரே ஒரு பாக்கெட் வெண்கடுக வாங்கிட்டு வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட பல பதிவுகள்ல இந்த வெண்கடுகோட முக்கியத்துவத்த பத்தி நம்ம பதிவு பண்றோம். அடிக்கடி பல தாந்திரிக முறைகளுக்கு இந்த வெண்கடுக நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா மிளகு. மிளகு அப்படிங்கிறது ஒரு பக்கம் காலபைரவருக்கு உகந்த ஒரு பொருள். 27 எண்ணிக்கையில மிளகு தீபம் போடுவாங்க. பகைவர்கள் தொல்லை அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க காலபைரவர் வழிபாட்டுல இந்த மிளகை சேர்த்துப்பாங்க. ஆனா மிளகு அப்படிங்கிறது காலபைரவருக்கு மட்டும் உகந்தது கிடையாது. முருகப்பெருமானுக்கும் ரொம்ப உகந்தது தான். அதுவும் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்காக இந்த பரிகாரத்தை பண்ணும்போது நிச்சயம் பலன் கிடைக்கும். கந்த சஷ்டி விரதம் அப்ப 6 நாட்கள் உணவு எடுத்துக்காம வெறும் மிளகும் தண்ணீரும் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கக்கூடியவங்க பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு முருகப்பெருமானுக்கும் மிளகுக்கும் தொடர்பு உண்டு. எதுக்காக 8 எண்ணிக்கையில மிளகு எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். நாளைய தினம் ஆடி செவ்வாய், கூடவே அஷ்டமியும் சேர்ந்து வந்திருக்கு. திதிகள்ல அமாவாசைக்கு பிறகும் பௌர்ணமிக்கு பிறகும் 8வது திதியாக வரக்கூடியது அஷ்டமி. அஷ்டனா 8. காலபைரவருக்கு உகந்த எண் 8. 8 திக்குகளுக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் காலபைரவர். அதனால 8 எண்ணிக்கையில மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சிறிய தட்டுல இல்ல ஒரு அகல் விளக்குல நீங்க வாங்கிட்டு வந்து தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த வெண்கடுக அந்த அகல் விளக்குலையோ இல்ல சிறிய தட்டுலையோ நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு மேல ஒரு மிளகாய் எடுத்து அந்த வெண்கடுகு மீது வைக்கும்போது ஓம் காலபைரவாய நமக இல்லைனா ஓம் காலபைரவாய போற்றின்னு ஒரு மிளகை சொல்லி அந்த வெண்கடுகு மேல வைக்கணும். இதை முடிஞ்சா உங்க வீட்டோட பூஜை அறையில மாலை 6-7 மணிக்கு மேல ஆடி செவ்வாயும் அஷ்டமி திதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய உச்சத்துல இருக்கக்கூடிய அந்த நேரத்துல பண்ணும்போது காலபைரவர் உங்க வீட்டுக்குள்ள வந்து அமர்ந்துடுவார். அதுவும் ஆடி செவ்வாயில முருகப்பெருமானையும் சேர்த்து வணங்கும் போது கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, போட்டிகள், பொறாமை இது எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் விரட்டி அடிப்பதற்கான அற்புதமான ஒரு வழிபாடாக மாறிடும். 8 மிளகையும் அது மேலே வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் வழிபாடு, செவ்வாய் பகவான் வழிபாடு, கூடவே காலபைரவரையும் மனசார நினச்சி உங்கள் வேண்டுதெல்லாம் முன் வச்சுடுங்க. உங்கள் அன்றாட வேலை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த வெண்கடுகையும் அந்த மிளகையும் தனித்தனியாக எடுத்து வெண்கடுகை ஒரு சின்ன பாக்ஸ்லையும் அந்த மிளகை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் வரிசையாக அமர வைத்து தலையில் திருஷ்டி சுற்றுற மாதிரி இடது பக்கம் 3 முறை வலது பக்கம் 3 முறை திருஷ்டி சுற்றிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டோட தெருமுனையில் கால் படாத மாதிரி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. இதை முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை இரவு 8-9 மணிக்கு மேலே பண்ணலாம், பூஜையெல்லாம் முடிச்சுட்டு. அப்படி அந்த நேரத்தில் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, அதை பண்ண முடியல அப்படிங்கிறவங்க மறுநாள் புதன்கிழமை காலைல தூங்கி எழுந்ததுக்கு பிறகு எல்லாரையும் அமர வைத்து திருஷ்டி சுற்றிட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. இதுதான் மிளகை பயன்படுத்துகிற முறை. அந்த வழிபாடை முடிச்சுட்டு அந்த வெண்கடுகு தனியாக ஒரு பாக்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களே, அதை வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் போடும்போது சாம்பிராணி தூபத்தோட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெண்கடுகை நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரும்போது அந்த வெண்கடுகு சாம்பிராணி சேர்ந்து பொரியும். அப்படி பொரியும் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி, கண் திருஷ்டி, பில்லி, சூனியம், எதிர்மறை எண்ணங்கள், போட்டி இது எல்லாமே தவிடுபொடி ஆகும். அதுதான் அந்த வெண்கடுகை அந்த சாம்பிராணி தூபத்தில் போட்டு எரிக்கிறதுக்கான முக்கியமான அர்த்தம். இதை நீங்கள் ஒரே நாளில் பண்ண அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் போடும்போது இந்த வெண்கடுகளை சேர்த்துக்கிட்டே வரலாம். மிளகை மட்டும் அன்று இரவோ அதுக்கு மறுநாளோ திருஷ்டி சுற்றி தெருமுனையில் கால்படாத மாதிரி போட்டு வந்துருங்க. இந்த ஒரு ஆடி செவ்வாய் அஷ்டமியில் சேர்ந்து இதை பண்ணுங்க, நிச்சயம் முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.